அஜ்னபி என்றால் திருமணம் முடிக்க ஆகுமாக்கப்பட்டோர் ஆகும். இஸ்லாத்தில் ஒருவருக்கு அஜனபியானவர்களுடன், அதாவது மஹ்ரமல்லாத நபர்களுடன் ஒழுங்கும் நாகரிகமும் நற்பண்பும் கொண்ட விதமாக நடந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. இது நேர்மையான சமூக வாழ்க்கையை உருவாக்கவும் பாவங்களை தவிர்க்கவும் உதவுகிறது. அஜ்னபி பேணுவதன் முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹ்வும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார்கள். இது அல்லாஹ்வின் கட்டளைகளை செய்யும் ஒரு குணமாகும். அஜ்னபி வரம்புகளை பேணுவது தகுதியற்ற உறவுகளுக்கும் நெருக்கங்களுக்கும் இடமளிக்காமல் பாவங்களை தவிர்க்கும் முயற்சியாகும். நபிகள் நாயகம் கூறினார்கள், அழகான பெண்ணுடன் ஒருவன் தனியாக இருந்தால் அவர்களுக்கிடையே மூன்றாவது ஒருவன் ஷைத்தான் தான் இருக்கின்றான் என்று கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் திருமிதியில் வந்துள்ளது. அஜ்னபி வரம்புகள் இல்லாத தொடர்புகள் பல சமயங்களில் பாவங்களுக்கும் துஷ்பிரயோகங்களுக்கும் வழிவகுக்கும் என்பதால் தான் இஸ்லாம் அதனை கட்டுப்படுத்துகிறது. அஜ்னபி வரம்புகளை பேணுவது பெண்களுக்கு மதிப்பும் பாதுகாப்பும் அளிக்கும். இது பெண்களின் மதிப்பை குறைக்கும் நிலையிலிருந்து சமுதாயத்தை காப்பாற்றும். முடிவில்லாத காதல் விவகாரங்கள், தவறான உறவுகள் மற்றும் குடும்ப சீர்கேடுகள் என்பவற்றை அஜ்னபி பேணுவது சமூக அமைதி மற்றும் நற்பண்பு கொண்ட சமுதாயத்தை உருவாக்கும். அல்லாஹ் கூறுகின்றான், நம்பிக்கையுள்ள ஆண்களிடம் சொல்லுங்கள் தங்கள் பார்வையை கீழிறக்கட்டும் என்ற குர்ஆன் வசனம் 100 அத்தியாயத்தில் வந்துள்ளது. தேவையற்ற உரையாடலை தவிர்த்து நல்ல முறையில் பேச வேண்டும். மேன்மை, நக்கல், இரகசிய உரையாடல்களை கைவிட வேண்டும். சிறந்த நடத்தை, நேர்மையான உடைமை மற்றும் நியாயமான இடைவெளி என்பவற்றை பேச வேண்டும். அஜ்னபி வரம்புகளை பேணுவது இஸ்லாமிய ஒழுக்கத்தின் அடிப்படையாகும். இது நமது நெஞ்சில் உள்ள தக்வா, அதாவது இறைஞ்சுதலுக்கு வழிகாட்டும். நல்ல சமுதாயம் ஒரு நல்ல முஸ்லிமின் ஒழுக்கத்தில் தான் தொடங்குகிறது.